ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு புது வீடியோவோட வந்திருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு உடம்பெல்லாம் வேர்க்குதுன்னு பார்த்தா மண்டை ரொம்ப ரொம்ப காயுது. மண்டை ரொம்ப காஞ்சா முடி கொட்டுதுங்க. சரி, பாடிக்கு ஜூஸ் குடித்தா சரியாயிடும். அப்போ ஹேருக்கு என்ன பண்ணுறது? கெமிக்கல் ஷாம்பூ, கெமிக்கல் கண்டிஷ்னர், இன்னும் முடி ட்ரையாக தான் போகுது. கவலை விடுங்க, இனிமே இந்த ஹெர்பல் பேக் போடுங்க. அப்புறம் பாருங்கள், ரிசல்ட் வந்து 100% இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். வெறும் 4 இன்க்ரீடியன்ட் மட்டும் போதும். இதை வச்சு இந்த பேக் ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்ணில் லைக் பண்ணுங்கள். இதுக்கு தேவை நமக்கு செம்பருத்தி. ஒரு 70 இல்லாட்டி 100 செம்பருத்தி பூ வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பூ பொடின்னு விற்கும், அதை வாங்கிக்கோங்க. அடுத்து செம்பருத்தி இலை தேவைப்படும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு காய வைக்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வெந்தயம், ஒரு 1/4 கப் அளவு வெந்தயம் தேவைப்படும். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ளக்ஸீட், இதுவும் ஒரு 1/4 கப் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் ஃப்ளக்ஸீடும் வெந்தயமும் கண்டிப்பாக கிடைக்கும். சொன்ன 4த்தையும் நீங்கள் நிழலில் நல்லா காய வச்சுக்கோங்க. பாருங்கள், செம்பருத்தி பூ ஒரு 2 நாள்லேயே காய வச்சப்போ நல்லா வதங்கிடும். அதுவும் நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் கண்டிப்பாக காய வைக்கவே கூடாது. ஏன்னா அதோட தன்மை வந்து வெயிலில் காய வச்சா போயிடும். அதனால தான் நிழல்லே காய வைக்க சொல்கிறது. இதோ பாருங்கள், நிழலில் காய வச்சா இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆனால் அதோட தன்மை போகாது. தன்மை போகலைன்றது எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, இந்த மாதிரி பிங்க் கலர்லேயே இருக்கும், கருகாது. ஒரு 5 நாள் எடுத்துக்கும் நிழல்லே காய வைக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். பாருங்கள், நான் வந்து எல்லாமே காய வச்சு எடுத்துட்டேன். எனக்கு ஒரு 6 நாள் ஆச்சு. நம்ம ஊர் வெயிலுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாகவே காஞ்சிரும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா மாவு மில்லில் கூட நீங்கள் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சர் ஜாரே யூஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, அது ஏன் கொழுப்பு தான். மிக்சர் ஜாரில் ரொம்ப நேரம் எடுக்கும், கரண்ட் பில்லு அதிகமாகும். நான் ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மாவு மில்லே கொடுத்து அரைச்சிக்கோங்க. 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. முக்கியமாக இந்த வெந்தயத்தை போட மறந்துட்டேன். நான் லாஸ்ட்டாக தான் அதை போட்டேன். ஆனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு அரைங்க. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு அரையணும். நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா வாசமாக இருந்துச்சு, செம்பருத்தி பூ வாசம். இது ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு சந்தேகப்படாதீங்க. ஆக்சுவலாக இது வந்து பிங்க் கலரில் டர்ன் ஆகும். இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா நுரைச்சி வரும். நான் 2 டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்துக்கிட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கலக்கும் போதே அது வந்து கொஞ்சம் பல்ஜாகி வரும். நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட இன்னும் அதிகமாகும். மாவு எப்படி உப்பி வருதோ அது மாதிரி ஆகும். பார்த்திங்கன்னா பொடி அரைக்கும் போது ப்ரௌன் ஷேடில் இருந்துச்சு, இப்போ பிங்க் கலரில் மாறிக்கிட்டே வரும். அது செம்பருத்தி பூனால தான். நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்மா. அது பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஹெர்பல் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஹேர் ட்ரை பண்ணி செட் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஹேர், ஹைட்ரேட்டடாக இருக்கும்.